புறவாசல் வழியாக எம்பியான ஒரு இழி செயல் புரிந்த இழிப்பயன். இவன் பொம்பளை கையால செருப்பால அடிபட்டு இவன் மான மரியாதையெல்லாம் இழந்த பையன். ஒரு ஓட்டு இவன் வாங்கி அந்த ஓட்டு மூலமாக இவன் எம்பியா வாழ்ந்தவன் கிடையாது. புறவாசல் வழியா எம்பி ஆவான். இந்த நாய்க்கு இந்த அரிய பெரிய தலைவருடைய அருமை பெருமை இவனுக்கு தெரியுமா? கழுத உனக்கு தெரியுமால இந்த கற்பூர வாசனை, இந்த பெருந்தலைவருடைய மகிமை, இந்த பெருந்தலைவருடைய தியாகம். 9 வருஷம் இவர் ஜெயிலில் இருந்து கல்யாணம் இல்லாமல் ஒரு எளிமையான கஞ்சி குடிச்சு வாழ்ந்தவன் இந்த தலைவன். சாதாரண தலைவன் நாய. நீ பேசுறவர் ஏசி இல்லாம படுக்க மாட்டாருன்னு. நீ டெல்லியில பொம்பளைகளோட குட்டி புட்டியோட கடந்து கூத்தாடிக்கிற மாதிரியால என் தலைமை செய்வான். அயோக்கியப்பல யாரை எப்படி பேசணும்னு உனக்கு தெரிய வேண்டாம். கர்நாட்டுக்கார பேல நீ பொதுமக்களை சந்திச்சு ஓட்டு போட்டு அதில் ஜெயிச்சு நீ எம்பி ஆயிருந்தா நீ தன்மானம் உள்ளவன். எங்கடா நீ வரக்கூடிய எலெக்ஷன்ல உனக்கு கில்லு இருந்தா நீ பொதுமக்களோட இறங்கி ஓட்டு வாங்கி நீ எம்பி ஆகல பார்க்கலாம். கெப்பாசிட்டி கலந்து போவான் நாய. யாரை பார்த்து நீ பேசியிருக்கிற ஏசி இல்லாம படுத்தாருன்னு உனக்கு தெரியுமால அவர் வாழ்ந்த வீடு அறிவு கிட்ட பேல திருச்சி சிவானா நீ பெரிய கொம்பர. அது வேண்டாம் ஒன்ன வச்சு அழுதுகிட்டு இருப்பான் உன் முதலமைச்சர். ஒன்ன மாதிரி இழி செயல்களை அந்த கட்சியில வச்சிருந்த அந்த கட்சி வழங்குமால பெருந்தலைவர் காமராஜர் கட்டின அந்த அணைகளை தவிர உன் தலைவராக சரி உன் தலைவருக்கு அப்பனாலும் சரி ஒரு அணைக்கட்டை கட்ட முடிஞ்சிருக்காரா? பொதுமக்கள் சுற்றுலா உன் தலைவனுடைய அப்பன் வேற ஊர் ஊரா வச்சுக்கிட்டாலேரா. உன் அப்ப இந்த சமுதாயத்துக்கு என்னெல்லாம் பண்ணனா என்ன செய்தான் சொல்லு. எந்த பொதுமக்களுக்காவது இப்போ ஒரு விலைவாசியை குறைக்கிற அளவுக்கு ஏதாவது ஒரு திட்டம் வச்சிருக்கானடா சொல்லு பார்ப்போம். விலைவாசி நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டே போகுது. பொதுமக்கள் ஒரு பொருள் ஒரு எண்ணெய் வாங்க போனா இன்னைக்கு ஒரு விலை நாளைக்கு ஒரு விலை. அந்த விலைவாசியை கட்டுப்படுத்துறதுக்கு துப்பு இல்லாத ஒரு கட்சியில நீ ஒரு மாநிலங்களவை எம்பி, அதுக்கு ஒரு தலைவன். ஆனா அறிவுகிட்ட முண்டான அறிவுகிட்ட முண்டா யார எப்ப எங்க பேசணும்னு உனக்கு தெரிய வேண்டாம். சிறுமை பிடிச்ச பேன ஒரு அருமையான தலைவனை அவன் காலில் ஒரு இருக்கிற தூசி நீ நக்கி குடிக்கணும்ல. அப்படியே ஒரு தலைவரை இனிமே பார்க்க முடியுமால? உன் கட்சியில் இருக்கிற இந்த எச்சிக்கலை எடப்பாடி தலைவர் மாதிரி என் தலைவர் யாரையாவது ஒரு பொதுமக்களை ஒரு வார்த்தை தப்பா பேசியிருப்பாரா? ஒரு பொதுமக்களை உன் தலைவர் பேசுறாங்க நீ ஓசல தானே வந்த இவனால தலைவன் இல்லை பஸ்ஸை விட்டதே ஓசல போறதுக்கு தானே பஸ்ஸை விட்ட. அப்புறம் அதில் ஓசல போற நீ எதுக்கு சொல்லி கட்டுற? இல்லை நீங்க உங்க சம்பளத்துக்கு மேல நீங்க குவாரி கொள்ளை எங்கெல்லாம் அடிக்கிய கக்கூசில மேற்கொண்டு கொள்ளை அடிக்கிய நாய்களா? என் தலைவன் எங்கேயாவது ஒரு இடத்துல 10 சக்கரை ஆலைகளுக்கு வாங்கி அதில் 9 சக்கரை ஆலைக்கு போக மீதி ஒரு சக்கரை ஆலை ரூபா மிச்சம் இருக்குன்னு சொன்ன என் தலைவன் இன்னொரு சக்கரை ஆலையை கட்டுன்னு சொன்னவரனால அந்த துட்டை என் பாக்கெட்ல போடலாம் சொன்னாரு. எச்சிக்கிற மேல நீ பேசுற என் தலைவரை பத்தி ஒழுங்கு மரியாதை இருக்க பாரு. இல்ல மவன கண்டதுண்டமா ஆயிருவேன். உன் தலைவனுக்கு நல்ல ரோஷம் மானம் வெக்கம் சூடு சொன்ன இருந்தா உன்னை கட்சியில இருந்து நீக்கணும். உன் எம்பி பதவியை பறிக்கணும். அப்பதானே அந்த கட்சி உருப்படும். இது மாதிரி நாய்களை நீ வச்சிருந்தேன்னா அந்த கட்சி உருப்படுமாடா? உருப்படாது. இனிமே அடுத்த முறை நீ ஆட்சிக்கு வருதியாங்கிறது கேள்விக்குறிதான். நிச்சயமா நீ வரமாட்ட. இப்ப சொல்றேன் கேட்டுக்க. இந்த மானமுள்ள காங்கிரஸ்காரன் என்ன செய்திருக்கணும்? உனக்கு சரியான ஒரு பதிலடி கொடுத்து இந்த கூட்டணியிலிருந்து வெளியே வந்திருக்கணும். அவன் வராம ஒத்திருக்கான்னு சொன்னா இவங்களுக்குலாம் பரம்பரை காங்கிரஸ்காரன் இருந்தா தானடா அந்த சூடு சொரண வரும். இவன் பஞ்சத்துக்கு பிழைக்க வந்தவன், இவன் சொத்து சேர்க்கறதுக்கு வந்தவனுக்கு எப்படிலாம் தெரியும் காமராஜருடைய அருமை பெருமை? அருமை பெருமை தெரிஞ்சவன் காங்கிரஸ்ல இருந்தவனுக்கு தான் தெரியும். அந்த காங்கிரஸ்ல இருந்த அந்த நேர்மையான தலைவர்கள் எல்லாம் இறந்து போயிட்டான். இப்ப காசுக்காக மாறுகிற கூட்டங்கள் பல்வேறு கட்சியில இருந்த பலவற்ற பயிர்கள்லாம் காங்கிரஸ்ல தலைவனா இருக்கான். அப்புறம் காங்கிரசுடைய உணர்வு காங்கிரஸ் தலைவர்களுடைய தியாகத்தெல்லாம் தெரியுமாடா? முதல்ல வரலாறை படிக்கடா. காமராஜருடைய வரலாறை படிங்க. அப்ப